17ஆம் தேதி ஜனவரி மாதம் எம்ஜிஆரின் பிறந்த தினத்தையொட்டி உலகெங்கும் வாழும் தமிழர்கள், அதாவது எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அவருடைய பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிந்த விடயம். அந்த வகையில் பாரிஸில் எம்ஜிஆரின் ரசிகர்கள் கூடி அவருடைய பிறந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்த விழாவில் எம்ஜிஆருடைய பாடல்களை பாடி மகிழ்வித்தார்கள் பாடகர்கள். நடனங்கள் நடைபெற்றன. அரங்கமும் அதிர்வும் என்ற தலைப்பில் எம்ஜிஆருடைய புகழ் இன்று வரை நிலைத்திருப்பது அவரின் திரையுலக வாழ்வின் காரணமாகவா அல்லது பொதுநல வாழ்வின் காரணமாகவா என்ற தலைப்பில் மிக சிறப்பாக வாதம் நடைபெற்றது. அந்த வாதத்தில் நானும் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். தொடர்ந்து நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று மிக சிறப்பாக நடந்த அந்த விழா எம்ஜிஆரை பற்றிய நினைவு மக்கள் மனதில் இன்றும் இருக்கிறது. அதிலும் ஈழத்தமிழர்கள் மனதில் இன்றும் இருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய தோழி பாண்டிச்சேரி தமிழ் பெண்மணி, ஈழத்தவர்களும் எம்ஜிஆரை போற்றுகிறீர்களா என்று ஆச்சரியமாக கேட்டார். உண்மையில் எனக்கும் அது ஆச்சரியம்தான். ஏனென்று சொன்னால், எம்ஜிஆர், சிவாஜி என்ற நடிகர்கள் இருவரையும் போர்க்காலத்துக்கு முன் போற்றி பாராட்டி அவர்களுக்கான கட்டவுட்டுகள் வச்சு அவர்களுடைய திரைப்படங்கள் மிக சிறப்பாக ஓடியதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வளர்ந்து வந்த காலங்களில் திரைப்படங்களுக்கான வாய்ப்புகள் குறைந்து தியேட்டர்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்ததால் இலங்கையில் ரசிகர் மன்றம் என்ற ஒரு விடயம் இருக்கிறதா என்று கூட எனக்கு தெரியாது. இப்பொழுதுதான் நான் கேள்விப்பட்டேன் எம்ஜிஆருக்கும் ரசிகர் மன்றம் இருக்கிறது, அவருடைய பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது நானும் கூறினேன், எனக்கும் இது ஒரு ஆச்சரியமான விடயம் என்று. இந்த விழாவுக்கு என்னையும் அழைத்த நல்லுள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியான விழாக்கள் கொண்டாடும் பொழுதுதான் பழமைகளையும் பழைய விடயங்களையும் புதியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டுகிறது. ஆகவே இதுவும் ஒரு சிறப்பான நிகழ்வு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த புத்தகத்துக்கு மிகப்பெரிய ரசிகர் நடிகர் சிவகுமார். இந்த புத்தகத்தை பத்தி என்கிட்ட எத்தனை வாட்டி பேசிப்பாரு, எத்தனை முறை வந்து கணக்கே கிடையாது. புரட்சி தலைவர் என்று எங்கள் நெஞ்சங்கள் இயற்கை எண்ணை பாராட்டு இலங்கையில் உதித்த இதய கன்யங்கள் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். இயற்கை எண்ணை பாராட்டும் இலங்கையில் உதித்த இதய கன்யங்கள் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். கொடுத்து தேய்ந்த ரேகைகள் அவர் உள்ளங்கையில் நிஜமாய் தரிசித்த அந்த காலம். கர்ணனை போன்ற கொடைவள்ளல் எங்கள் கொடையன் எம்ஜிஆர். இயற்கை எண்ணை தாலாட்டு இலங்கையில் உதித்த இதய கனியங்கள் எம்ஜிஆர். கொடுத்து தேய்ந்த ரேகைகள் அவர் உள்ளங்கையில் நிஜமாய் தரிசித்த அந்த காலம். கர்ணனை போன்ற கொடைவள்ளல் எங்கள் கொடையன் எம்ஜிஆர். தலைவர் என்னும் வழிகாட்டி இவர் என கொண்டாடியது தமிழகம். கொண்ட நம்பிக்கையில் கொண்ட கொள்கையில் வழிதராமல் ஆட்சி புரிந்தவர் டாக்டர் எம்ஜிஆர். தலைவர் என்னும் வழிகாட்டி இவர் என கொண்டாடியது தமிழகம். மோதி விளையாடி வர தென்றலும் பாராட்டிட திண்டமிழ் இசைப்பாடிட பொங்கு தமிழே புவியாளும் முத்தமிழுக்கு முதல் வணக்கம். ஏட்டில் உள்ளதை பாட்டாகவும் பாட்டில் வருவதை நடிப்போடு காட்டி அதை செயல் வடிவாக்கி கொடுத்து மக்கள் பயனடைய செய்தவர் பற்றி அவர் யார்? எம்ஜிஆர். மாமனிதர். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார். பொது வாழ்வுலகமா இதெல்லாம் நிலைத்திருப்பது உண்மையாகவே பொது வாழ்வுலகாக அவர் நிறைய விடயங்களை செய்கின்றார் என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் இந்த தலைப்பு நிலைத்திருப்பது என்று என்பதனால் எந்த மீடியா, சினிமா என்ற போது ஒரு மீடியா, கலை என்பது ஒரு மீடியா, இந்த மீடியா வழியாக அவருடைய புகழ் இன்று வரை நிலைத்திருக்கிறது நாங்கள் பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் என்ற உடனே எனக்கு உடனே நெஞ்சுக்கு வருவது ஒரு பாடல்களாக நினைவு வரும். என்னுடைய அப்பா சின்ன வயசா இருக்கும் போது பைக்கை கொடுத்து நம்ம எல்லாம் பாடுவாங்க. அப்பா அவ்வளவு பாட மாட்டாங்க. இருந்தாலும் பைக்கை கொடுத்த உடனே பாடுற பாட்டை என்றால், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, காலம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்வது ராஜா என்று அந்த
பாடலை சொல்லி இப்படி எங்களுடைய வீரத்தை வளர்த்தெடுத்தவர் எங்களுடைய அப்பா என்று சொல்ல வேண்டும். அவரது பொது நல பொது வாழ்வே அவர் இன்று பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அவரது புகழ் பொது வாழ்விலேயே தான் நிற்கிறது என்று நான் வாதிட வந்திருக்கிறேன். உண்மைதான், எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை திரையுலகிலும் சினிமாவிலும் நாடகத்திலும் தான் ஆரம்பித்தார். நடிகராக தனது அறிமுகத்தை செய்திருந்தாலும் அவரது கதாபாத்திரத்தின் நேர்மை, அந்த தீர்க்கத்தன்மை, தன்னலமில்லாத அவருடைய பண்புகள் தான் அவருடைய திரைப்படத்தில் ஒட்டி இருந்தது. அவர் மக்கள் திலகமாக தோன்றினார் திரையில். ஆனால் இன்று நாம் புரட்சி நடிகர் என்ற சொல்லிலிருந்து புரட்சி தலைவராக கொண்டாடுகிறோம் என்றால் நிச்சயமாக அவரது அரசியல் வாழ்வு, அந்த பொது வாழ்வை வைத்துத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஏனென்றால் ஒரு சிறிய உதாரணமே போதும். அந்த நிறைய நடிகர்கள் இருந்தார்கள். சிவாஜி இருந்தார், ஜெமினி கணேசன் இருந்தார். அன்று எம்ஜிஆர், சிவாஜி பெரும் உச்ச நடிகர்களாக இருந்தார்கள். பிறகு நடிகர்கள் என்பது அல்லது திரையுலகம் என்பது கலையுலகம் பிறந்தென்னாகும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். யாரு கிடையாது. ஒரு சண்டை காட்சி வருகிறது திரைப்படத்தில். பண்பை பாருங்கள். அன்பேவா திரைப்படத்தில் அந்த வில்லனை கூப்பிடுறார். அடிபட்டுட்டு கையெழுத்து கும்பிடையங்க, கை கொடுத்துட்டு கட்டி அணைச்சு. அந்த பண்பு எங்களுக்கு பண்பை சொல்லி தந்தது. கலை வாழ்க்கை தான் எங்களிடமிருந்து அவரை இன்னும் இறுக பிடித்துக் கொண்டது. நான் பார்க்காத படம் இல்லை எம்ஜிஆருடைய திரைப்படங்கள். அதை விட ஒரு சண்டை பிடிக்கிறதா இருந்தால் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துல ஒரு சண்டை காட்சி இருக்கிறது. ஐயா நீங்க வரைக்கணும் இல்ல நாங்க வரைக்கணும், தாண்டி ரவுண்ட நீங்க முடிவெடுங்க. கத்திய வச்சுக்கவா கத்திய எடுக்கவா? அந்த சண்டையில சண்டை நடக்குது. நம்பியாருக்கு எம்ஜிஆர் உள்ளுக்கு அடிக்கிற பொழுது அடி வாங்குற, வெளியில வந்த பிறகுதான் கொடுக்குற. காரணம் எப்பவுமே முதல் வேண்டி போட்டு தான் கொடுப்பார். அப்படிப்பட்ட பண்பை சொல்லி தந்தவர். அன்புக்குரியவர்களே, மக்கள் மனத்திரையில் ஒளி விளக்காகவும் இதய கனியாகவும் காவல்காரனாகவும் எங்கள் தங்கமாகவும் மன்னாரி மன்னனாகவும் எங்க வீட்டு பிள்ளையாகவும் வாழ்ந்த மக்கள் திலகம் எப்பவுமே திரைத்துறையார் கலைத்துறை. அதற்கு புத்தி சொல்றா அவர் தான் ஐயா சொல்லணும். வேறு ஒருதனும் சொல்கிறார். ஜெயலலிதாவும் அசோகனும் சேர்ந்து அவரை தன்வசப்படுத்துவதற்காக ஒளி விளக்கிலே குடிக்க கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு கல்லறுக்க வந்து சாரத்தை கொடுத்துருவாங்க. அவர் குடிச்சிட்டு வார வந்தா பிறகு அவருக்கு ஒரு வெக்கம். அவருக்கு புத்தி சொல்றதுக்காக இருப்பார். அவர் தான் தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம். 5 எம்ஜிஆர் கட்டி பிடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி கிடக்கப்பா. இப்படி ஒரு புறவி அவருக்கு அவர்தான் சொல்றேன். இப்ப குடிக்கிறவன் தான் சொல்றான் குடிக்க வேண்டாம். அவர் குடிக்காம சொல்றேன். எது நல்லம் இல்ல, இந்த குடிக்காமல் குடிக்க கூடாது என்று எவ்வளவோ கஷ்டப்பட்ட எம்ஜிஆர். ஆனால் அவரின் பரம ரசிகர்களே பயங்கர இல்லை. என்னென்றால் ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை சரியாத்தான் வளர்க்கு. இப்ப உள்ள கால் நிலைக்கு அல்லது இங்க உள்ள சூழ்நிலைக்கு வெளியில தான் வாழ்றது கூட. ஒரு புகை அடித்துட்டால் அதை தப்பா பார்க்கப்படாது. அதை உடனடியா தேர்தல் பெற்ற வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. விளங்காங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்ன பாட்டம்! தங்கச்சி தாய் படத்தின் பேர்களை பாருங்க. தாய் சொல்ல தட்டாதே, திருடாதே, மன்னாதி மன்னன், இப்படியான திரைப்பட பாடல்கள் படங்கள் வைக்கிறது என்னன்னு கேட்டால் அந்த பாட்டு காட்சியில் திரைப்படங்களில் எல்லாம் அவர் கலையோடு ஒன்றி போனதால் அந்த கலைதான் மக்களிடம் அவரை கொண்டு வச்சிருக்கிறது. அந்த பொது வாழ்க்கை என்பது பிறகு அவர் பட்ட அவலங்கள், அவர் பட்ட துன்பங்கள் ஏராளம். அந்த கலைத்துறைக்குள் ஒவ்வொருவராக, அதாவது உங்களுக்கு தெரியும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பெறப்போகிறது. அதை அரசியல் என்று முத்திரை குத்தி அதை பெறவிடாமல் தடுத்தவர்கள் பலர். அதை யாரும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் எங்களுக்கு சாகும் தனியும் எதிரி.
அப்படி வருகின்ற பொழுது எவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே திரைப்படம் வந்ததையா. இந்த உலகத்தை கொண்டு என்று அப்பன் காட்டி விட்டாரையா. மக்கள் திலகம் வெங்க கட்ட வைக்கப்பட்டது, நீளா நீளத்துக்கு அடிமைப்படும், ஒளிவிளக்கு, குடியிருந்த கோயில், என்ன திரைப்படங்கள் கலையோடு கலையாக நின்று மக்களுடைய இதயங்களிலே நிறந்த எம்ஜிஆர் இந்த கலையால் சாகும் வரை அல்ல, இந்த உலகம் அழிந்தாலும் அவருடைய புகழ் நிற்கும் என்றால் அவருடைய திரைப்படங்கள். ஒவ்வொரு படத்தையும் எடுத்து பாருங்க. நீரின் நெருப்பும் மற்ற இன்னொன்று அவருக்கு தெரியாத சண்டையே இல்லை. அன்பேவா திரைப்படத்திலே அவர் எத்தனை கிலோ, 125க்கு மேற்பட்ட கிலோ அவரை தூக்கப்படும். 2 நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்து அவரை வருகின்றார் பிரியா லவன் வார்கள். அவரும் நேரத்தை கணக்கிடாமல் போய்கொண்டிருப்பவர். மிக நேரத்தை சுருக்கமாக கூறுங்கள். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தோடு எமது எம்ஜிஆர் அவர்களின் நேற்றைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தோடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் இனிய பிறந்த தின நல்வாழ்த்துகள். எம்ஜிஆர் புகழ் நிலைத்திருப்பது அவரது பொது வாழ்வின் ஊடாகவே என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னர் பேசிய எதிரணி சார்ந்த இந்திரன் அண்ணா கொஞ்சம் புழுகி போட்டு கொஞ்சம் புழுகுவார்னு சொன்னார். மாறி சொல்லிட்டார். கொஞ்சம் நான் தடுத்தடுத்து புகழுவார் என்று சொல்வதற்கு பதிலாக புழுகுவார் என்று சொல்லிட்டார். எம்ஜிஆரை பற்றி யாரும் புழுக தேவையில்லை. அவரை பற்றி பேசினாலே புகழ்ந்துதான் பேச வேண்டும். ஆகவே புகழுவாரை ஒழிய புழுகுவார் இல்லை. நானும் அவ்வழியே. ஒரு எம்ஜிஆர் என்று சொல்லும் பொழுது நடிகர்கள் எல்லாரும் நடித்து விட்டார்கள். யாருக்கும் சிலை இல்லை, யாருக்கும் புகழ் இல்லை. ஈழத்தில் யாருக்கும் இறந்த பின் இன்று வரை திரைப்பட நடிகர்கள் யாருக்கும் பிறந்த தினம் கொண்டாடியது இல்லை. எம்ஜிஆருக்கு மட்டும் பிறந்த தினம் கொண்டாடுகிறார்கள் என்றால் அவர் திரைப்படத்தில் வந்திருக்கலாம். அது அவருடைய பிம்பத்தை காட்டி இருக்கிறது. நிசத்தை காட்டியது எது? அவருடைய பொது வாழ்வு. இதை நாங்கள் உணரத்தான் வேண்டும். எம்ஜிஆருக்கு பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள் என்றால் அவரவர் ரசிகர்கள், அதே போல் பிற நடிகர்களுக்கும் இறந்த பின்பும் கொண்டாடுகிறார்கள். அதை பிரபலியப்படுத்துவதில்லை. எம்ஜிஆருடையதை பிரபலியமாக இருக்கிறது. கூறுங்கள். சகோதரி நிசா அவர்கள் சொன்னார்கள், எம்ஜிஆரின் திரைப்பட பாடல்களின் வாயிலாகவே எம்ஜிஆரின் புகழும் எம்ஜிஆரை பற்றிய நினைவுகளும் இன்று வரை நிலையாக இருக்கிறது என்று. ஏன் சிவாஜி கணேசனின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா? NSK அவர்களின் பாடல்களில் தத்துவ பாடல்கள் இல்லையா? ஏன் எம்ஜிஆரின் முகத்தை மட்டும் நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு இளைஞர்கள் இன்று வரை சுத்துகிறார்கள்? தத்துவ பாடல்களாக இருந்தாலும் அந்த தத்துவ பாடல்களில் வரும் வரிகளில் இருக்கும் நியாயத்தை எடுத்து அதே போல தர்மத்தோடு வாழ்ந்து காட்டியவர் அவர். தன்னுடைய பொது வாழ்க்கையில் பொது சேவைகள் செய்யும் பொழுது தான் எண்ணத்தை திரைப்படத்தில் கூறினாரோ, எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்தாரோ அதை நிஜத்தில் வாழ்ந்து காட்டியவையால் தான் அவருடைய பெயர் இன்று வரை நிலைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. இந்திரன் நான் கேட்டால் உங்களுக்கு என்ன காசு தந்தவரா எம்ஜிஆர்? அதனால தான் நீங்க கொண்டாடுகிறீர்களா? இல்லைத்தானே திரைப்படத்தில் பார்த்திருக்கிறீர்கள், அதனால் கொண்டாடுகிறீர்கள். எங்களுக்கு தர தேவையில்லை. ஏழைகளை வாழ வைத்தார். அதனால் அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதனால் அவரை போற்றுகின்றோம். சத்துணவு திட்டம் விட்டுவிட்டோம் எல்லாரும். எம்ஜிஆர் என்ற ஒரு பெயருக்கு மறுபெயர் சொல்ல வேண்டும் என்றால் ஏழைகளுக்கான சத்துணவு திட்டம். அதை கொண்டு வந்தது யார்? தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர். ஏழை குழந்தைகள் பசியோடு இருக்காமல் சத்தான உணவுகளோடு உண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காமராஜருக்கு வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் அதை நிறைவேற்றியிருந்தார்.